ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே இரட்டை கொலை நடந்த பகுதியில் மீண்டும் கொள்ளை முயற்சி நடந்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதாசிவம் வழங்க கேட்கலாம். சதாசிவம், வணக்கம். இப்ப மீண்டும் அந்த பகுதியில் கொள்ளை முயற்சி நடந்திருக்கக்கூடிய நிலையில பாதுகாப்பு தொடர்பான தகவல்கள் என்னவாக இருக்கிறது? என்ன சூழல் அந்த பகுதியை பொறுத்தவரையில் தற்பொழுது? வணக்கம். அதாவது ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே தொப்பம்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் திலகவதி. இவர் சென்னிமலையில் ஊட்டச்சத்து அலுவலராக பணி செய்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சென்னையில் உள்ள ஐடி துறையில் பணியாற்றி வரும் தனது மகன் ஹரிஹரசுதனை பார்ப்பதற்காக குடும்பத்துடன், அதாவது ஜெகதீஷ் மற்றும் திலகவதி மற்றும் அவரது கணவர் ஜெகதீஷ் இருவரும் சென்னைக்கு சென்றுள்ளனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் வீடு திரும்பிய நிலையில் வீட்டின் முன்பக்க பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து திலகவதி உள்ளே சென்று பார்த்தபோது துணிகள் கலைக்கப்பட்டு வீடு சிதலமடைந்த நிலையில் இருந்தது. இதையடுத்து சிவகிரி போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார். சம்பவத்திற்கு சிவகிரி போலீசார் வீட்டில் கலைந்துள்ளதை பார்த்ததற்கு கொள்ளை சம்பவம் அரங்கேறிப்பது தெரிய வந்தது. இருப்பினும் இந்த கொள்ளை சம்பவத்தில் அதிர்ஷ்டவசமாக திலகவதி வைத்திருந்த பணமோ அல்லது நகையோ கொள்ளை போகாமல் இருந்தது தெரிய வந்தது. இருப்பினும் இந்த சம்பவம் ஏன் பெரிதாக பார்க்கப்படும்னால், கடந்த 1ஆம் தேதி தான் அதே சிவகிரி காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில் மேக்கரையான் தோட்டத்து பகுதியில் விவசாய தம்பதியினர் இரட்டை கொலை நடந்ததுடன் 15 பவுன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மீண்டும் தற்போது கொள்ளை முயற்சி சம்பவம் அரங்கேறி இருப்பது மிகப்பெரிய பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு காரணம் என்னவென்று பார்த்தோம்னா, இதற்கு முன்னதாக மாவட்ட எஸ்பி, கோவை சரக டிஐஜி சசிமோகன் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட காவலர்கள் சிவகிரி உட்பட்ட சுற்றுவட்டார பகுதியில் முகாமிட்டு இரட்டை கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை தொடர்ந்து விசாரணை செய்து வரும் நோக்கில் போலீசார் அங்கு முகாமிட்டுள்ள சூழலில் இந்த கொள்ளை முயற்சி சம்பவம் அரங்கேறி இருப்பது பொதுமக்கள் மத்தியில் மேலும் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இதனால் போலீசார் ரோந்து பணியை மேற்கொண்டாலும் தொடர்ந்து இந்த சம்பவத்தில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகளை விரைந்து பிடிக்க வேண்டும். இதே போல தற்போது இந்த இரட்டை கொலை சம்பவத்தில் புதிய அப்டேட்டாக பார்த்தோம்னால், கோவை சரக டிஐஜி சசிமோகன் தனது இருசக்கர வாகனத்திலே கொலை நடந்த சம்பவத்தை சுற்றியுள்ள பகுதியில் இருசக்கர வாகனம் மூலம் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.